ராமதாஸ் அன்புமணி இணைந்தால் பலமாக இருக்கும், ஆனால் காலம் கடந்துவிட்டது. கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு விருப்பமில்லை என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். அவர் பேட்டி அளித்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக தரப்புல அழைப்பு வந்தா நம்ம சேர்றதுக்காக தயாராக நிலைமையில இருக்கிறோமா இல்லையாங்கிறத நான் தன்னிச்சே எதுவும் சொல்ல முடியாது. மருத்துவரையா நிர்வாகிகளோட கலந்து பேசி முடிவெடுப்பார். நாளைக்கு மருத்துவரையா அவர்கள் முக்கிய நிர்வாகிகளை அழைச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு சுற்று பேசிட்டாங்க. இப்போ நாளைக்கு மறுபடியும் பேச போறாங்க. பேசிட்டு எந்தெந்த கட்சியிலிருந்து அழைப்பு வருது, அது எப்படிப்பட்ட அழைப்பு, அதெல்லாம் கலந்து பேசி ஐயா ஒரு இறுதியாக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லாத யாருக்கு சொல்ல போறாங்க. கூட்டணியில தேசிய கட்சியாகவும் இருக்கலாம் அல்லது திராவிட கட்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க, சூசகமா சொல்லியிருந்தாங்க. இப்போ அமித்ஷா வந்துட்டு போனாரு. அமித்ஷா தரப்புல இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்றதுக்கான அழைப்பு வந்திருக்கா தைலாபுரம் தோட்டத்துக்கு? இல்ல, இது வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து எந்த அரசியல் கட்சிகளையும் நேரடியா மருத்துவரையாகிட்ட பேசல. மற்றவங்கிட்ட அங்கிருந்து எங்க 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கீழே அடிமட்டத்தில் உங்க மாதிரி இருக்கிற ஊடக நண்பர்கள் மூலமா சில செய்திகள் வந்துகிட்டு இருந்ததை தவிர நேரடியாக மருத்துவரையாவுக்கு எந்த கட்சியிலிருந்து அழைப்பு வரல, நாங்களும் பேசல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராமதாஸ் அவர்கள் சேர்றதுக்கான ஒரு விருப்பமும் அவர்கிட்ட இருக்குது, அதுக்கான சூழலும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அன்புமணிக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போது எதிரணியில தான் அவர் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. எந்த கூட்டணி வெற்றி பெறுமோ அந்த கூட்டணியில் நிச்சயம் இருப்பார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்குது, கூட்டணிகள் எப்படி வலிமையாக அமைஞ்சிருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வலிமை எவ்வளோ இருக்குது, கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா இதுக்கு முன்னே மருத்துவரையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, அதுதான் ஆட்சியில் அமைக்கும். இப்போ ஐயா ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறது என்னன்னா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது, நான் சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிறது உறுதியாக இருக்கிறாரு. அது அவர் தன்னிச்சையாக எதுவும் கருத்து சொல்லாமல் எல்லாரையும் கருத்து கேட்டு முடிவு எடுக்கிறதா கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கும் பேச போகிறோம். பேசி உங்களுக்கு நல்ல முடிவு சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கும் சொல்ல போகிறது. கூட்டணி ஆட்சியெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்குதா? ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க? மருத்துவரையா அவர்களுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கோ கூட்டணியில் ஆட்சி என்பது இல்லை. தேர்தலில் கூட்டணி மட்டுமே தவிர ஆட்சியில் பங்கு என்பதற்கு நாங்கள் முன்வரவில்லை. அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, பேசவும். வட மாவட்டங்களில் பலம் கொண்ட கட்சியாக இருக்கக்கூடிய பாமக ராமதாஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதில் இருக்கிறது. விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.